Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம மெட்டா ஆட்ஸோட பட்ஜெட் ஷெடியூலிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் பட்ஜெட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதோட டைப் என்னென்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் 2 டைப் ஆஃப் பட்ஜெட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பட்ஜெட், ரெண்டாவது லைஃப் டைம் பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட் ஷெடியூலிங்கை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ டெய்லி பட்ஜெட்டில் மட்டும் தான் நீங்கள் உங்களுடைய கேம்பெயினை ரன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பட்ஜெட் ஷெடியூலிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால பர்டிகுலர் டே இல்லைன்னா பர்டிகுலர் டைமில் நம்மளுடைய ஆடுக்கான ரீச்சை அதிகப்படுத்த முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கான ஆடியன்ஸ் எந்த டைமில் அதிகமாக உங்களுடைய ப்ராடக்ட்டை தேடுறாங்க இல்லைனா உங்களுடைய சர்வீஸை தேடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உங்களுடைய ஆடை வந்து மெட்டா ஆட்ஸ் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதனால் பெட்டரான கன்வர்ஷன்ஸ் உங்களுடைய சர்வீசஸ்க்கு கிடைக்கும். ஸோ மெயினாக அந்த ஃபீச்சரை ஏன் மெட்டா ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு கேம்பெயினை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கேம்பெயின்கான பட்ஜெட்டை நீங்கள் கேம்பெயின் லெவலில் மாற்றினீங்க அப்படின்னா அகெயின் அந்த கேம்பெயின் வந்து ரிவ்யூ ப்ராசஸ்க்கு போயிடும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக அந்த ஆட் வந்து உங்களுக்கு ரன் ஆகாது. ஆனால் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி செட் பண்ண டெய்லி பட்ஜெட்டை நம்ம மாடிஃபை பண்ணாமல் எக்ஸாக்டாக எந்த டேட்டில் இல்லைனா எந்த பர்டிகுலர் டைமில் பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளால் மெட்டா ஆட்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ உங்களுடைய கேம்பெயின் அகெயின் ரிவ்யூக்கு போகாமல் உங்களுடைய கேம்பெயின் பட்ஜெட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். எப்படி இந்த பட்ஜெட் ஷெடியூலிங் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போதோ இல்லைனா ஆல்ரெடி கிரியேட் பண்ண கேம்பெயினுக்கு நீங்கள் ஒரு டெய்லி பட்ஜெட்டை கொடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா வச்சுக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் 100 ருபீஸ்க்கு உங்களுடைய ஆட் வந்து ரன் ஆகும். இப்போ உங்களுக்கு வீக்கெண்டில் மொத்தம் 120 ருபீஸ்க்கு என்னோட ஆட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா அப்போ வீக் டேஸை சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ சாட்டர்டே சண்டே மொத்தம் 120 ருபீஸ்க்கு உங்களுடைய ஆட் வந்து ரன் ஆகும். இந்த கஸ்டமைசேஷனை நீங்கள் 2 விதத்தில் பண்ண முடியும். ஒன்று, நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்ற அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். அதுவே நீங்கள் பர்சன்டேஜில் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ 20% கொடுத்தீங்க அப்படின்னா வீக்கெண்டில் 120 ருபீஸ்க்கு உங்களுடைய ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ ஒன்ஸ் சாட்டர்டே சண்டே 120 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மண்டேலேருந்து 100 ருபீஸ்க்கு டெய்லி பட்ஜெட்டை ரிவர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால அகைன் உங்களுடைய கேம்பெயின் வந்து ரிவ்யூ ப்ராசஸ்க்கு போகாமல் ஆட்ஸ் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய டெய்லி பட்ஜெட்டை அமௌண்ட் இல்லைனா பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த பட்ஜெட் ஷெடியூலிங்கை யூஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேம்பெயின் டெய்லி பட்ஜெட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, இங்கே 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் டெய்லி பட்ஜெட் பை வேல்யூ, அதாவது டைரெக்டாக நீங்கள் அமௌண்ட்டை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து இன்க்ரீஸ் டெய்லி பட்ஜெட் பை ஏ பர்சன்டேஜ், இங்கே 10% இல்லைனா 20% இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்க முடியும். இந்த பர்சன்டேஜ் உங்களுடைய டெய்லி பட்ஜெட்டோட கால்குலேட் பண்ணி ஸ்பெண்ட் அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் இந்த பட்ஜெட் ஷெடியூல் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்மளால அப் டு 50 பீரியட்ஸை வந்து நம்மளால செட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு மண்டே மார்னிங் 7 AM to 9 AM, அப்புறம் ஈவினிங் 5 PM to 8 PM. இதே மாதிரி நீங்கள் அப் டு 50 பீரியட்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஈவன் ஹோல் டேவை கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் இங்கே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய டெய்லி பட்ஜெட் 100 ருபீஸ் அப்படின்னா அதை நீங்கள் மேக்ஸிமம் 8 டைம்ஸ் தான் நீங்கள் அதிகப்படுத்த முடியும். அதாவது 800 ருபீஸ் வரைக்கும் தான் இந்த பட்ஜெட் ஷெடியூலிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஷெடியூலிங்கை நீங்கள் மினிமம் 3 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்க. ஸோ 1 ஹவருக்கோ 2 ஹவருக்கோ நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுடைய கேம்பெயின் இல்லைனா ஆட் குரூப் ரன்னே ஆகாது. ஸோ மெட்டா ஆட்ஸில் நீங்கள் ஒரு பட்ஜெட் ஷெடியூலிங் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ குறைஞ்சது 3 மணி நேரம் இல்லைனா அதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா ஆட்ஸோட பட்ஜெட் ஷெடியூலிங் அப்படின்னா என்ன, அப்புறம் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி வாங்க இப்போ நம்மளுடைய ஆட் அக்கௌண்ட்டில் போயிட்டு இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிட் ஸ்ட்ராட்டஜியில் ஹையஸ்ட் வால்யூமும் கேம்பெயின் பட்ஜெட்டில் லைஃப் டைம் பட்ஜெட்டை சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இதை டெய்லி பட்ஜெட்டுக்கு நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். இங்கே ஒரு 100 ருபீஸ் கொடுக்குறேன். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இங்கே பட்ஜெட் ஷெடியூலிங் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ட்ரை பட்ஜெட் ஷெடியூலிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் டைம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்டார்ட் ஆனில் நான் May 2 சூஸ் பண்ணுறேன். டைமுக்கு நான் 12 AM அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து எண்டில் நான் May 2 சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 5 AM அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ 5 மணி நேரத்துக்கு என்னோட பட்ஜெட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்கே 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று நீங்கள் டைரக்ட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பர்சன்டேஜில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு டைரக்ட் அமௌண்ட்டவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 50 ருபீஸ் நான் கொடுக்குறேன். இப்போ டெய்லி ஸ்பெண்டாக 150 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் டைமில் 50 ருபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா இந்த ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அப் டு 50 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இதுக்கு ஆட் அனதர் டைம் பீரியட் அப்படின்றத கிளிக் பண்ணி திரும்பவும் நீங்கள் டே அண்ட் டைமை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா ஆட்ஸோட பட்ஜெட் ஷெடியூலிங் அப்படின்னா என்ன சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.